ஹாய். படிப்பு யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட பொது தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க கூற்று, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. 2வது கூற்று, சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் 30 காதைகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9 மற்றும் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் மணிமேகலை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு தொடர்நிலை செய்யுளில் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே தமிழக மக்களின் வாழ்வியல் சொல்லும் கருவூலமாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து இது 30 காதைகள் அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து சிலப்பதிகாரத்தை பார்ப்போமா. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் ஆகிய 3 காண்டைகளையும் 30 காதைகளையும் உடையது அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கோவலன், கண்ணகி, மாதேவி ஆகிய வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்புடன் கொண்டிருப்பதால் இவை இரண்டையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அப்ப 2 கூற்றுமே சரி. அப்ப கூற்று 2மே சரி அப்படிங்கிறது தானே ஆன்சர். அப்ப கூற்று 2ம் சரி அப்படிங்கிறது ஆன்சர். தேங்க்யூ.